ஹலோ காய்ஸ், இந்த கொய்யா மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுப்பு இலைகள்லாம் வந்து ஓரத்தில் வந்துடுச்சு. எல்லா லீஃப்லேயுமே வந்து அதோட அவுட்டர் எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தா ஒரு மாதிரி பழுத்து போயிருக்கு. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எதனால் இப்படி இருக்குன்னா வந்துட்டு இதுக்கு வந்து என்பிகே வந்து கம்மியாக இருக்கும். அப்படின்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த செடி வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம என்பிகே பவுடர் வந்து நம்மளுக்கு ஃபெர்டிலைசர் ஷாப்பில் இல்லைனா வந்து ஆன்லைனில் கூட கிடைக்கிது. ஸோ அங்கே வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 10 ml 10 mlக்கு நம்ம வந்து 10 கிராமுக்கு 10 லிட்டர்ஸ் 10 லிட்டர் தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணணும். ஓகே, 10 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி கலந்த தண்ணியை வந்து ஊற்றி நம்ம செடியில் எல்லா லீஃப்லேயும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து கடைசி நிமிஷத்தில் இந்த ஸ்ப்ரேயர் வந்து இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, வேறு வழியிலன்னு சொல்லிட்டு நான் வந்து செடி மேலே அப்படியே எல்லா லீஃப்க்கும் படுற மாதிரி ஊற்றி விட்டுட்டேன். அதே மாதிரி அதோட செடியோட வேரோட பாகத்துக்கும் வந்து நம்ம ஊற்றணும். செடியோட ரூட்ஸுக்கும் விடணும். அதே மாதிரி எல்லா லீஃப்லேயும் படுற மாதிரி நம்ம வந்து ஊற்றி விடணும். லைக் குளிக்க வைக்கிற மாதிரி எல்லா லீஃப்லேயும் வந்து நம்ம ஊற்றிடணும். ஸோ இது வந்து நம்ம எந்த உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் செடியில் இப்போ பூச்செடியாக இருந்துச்சுன்னா அதில் இருக்க பூக்களை வந்து நம்ம பறிச்சிடணும். பழச்செடியாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய பழங்களை நம்ம பறிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இது வந்து இந்த தண்ணி வந்து நான் மாதுளம்பழம் செடிக்கும் நான் வந்து ஊற்றிருக்கேன். அதே மாதிரி லெமன் செடிக்கும் ஊற்றிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து செடிங்களுக்கு என்பிகே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வெங்காயத்தோல் பூண்டு தோல் கூட காய வச்சு போடலாம். தேங்க்யூ.